பிறன்மனை நோக்கா பேராண்மை. அடுத்தவன் வீட்டை எட்டி பார்க்காம அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது தான் உண்மையான ஆண்மை அப்படின்னு பேசின திருவள்ளுவர் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்ற மாதிரி ஒரு நபர் பேசி வச்சுருந்தாங்க இல்லையா. அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவங்களுடைய ப்ரொஃபைலில், அவங்களுடைய ட்விட்டர் ப்ரொஃபைல், அந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மில் அவங்க 2 விஷயம் போட்டிருந்தாங்கன்னு நான் சொன்னேன். ஒன்று வானவில்னா எல்ஜிபிடிக்யூ ஓரின சேர்க்கை, அதுக்கு ஆதரவாக அவங்க பேசியிருந்தாங்க. எந்த அளவுக்கு ஆதரவாக போயிருந்தாங்க அப்படின்னா, திருவள்ளுவரே லெஸ்பியன் லவ் பற்றி எழுதி வச்சிருக்காரு, ஒரு பெண்ணும் காதலிக்கிற மாதிரியான குரலை எழுதி வச்சிருக்காருன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரொஃபைலில் அவங்களோட கவர் பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு ஷால் மாதிரி போட்டிருப்பாங்க. இது என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இவங்க யாரு, இவங்களுடைய பின்புலம் என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் PLO, பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு தீவிரவாத கூட்டம் தான் இந்த PLO. 1960s இதனுடைய முக்கியமான ஒரு லீடரா மாறினவர் யாசர் அராஃபத் எப்பவுமே அவரோட தலையில ஒரு இதே கிளாத், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கிளாத் போட்டிருப்பாரு. நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, மேற்கத்திய நாடுகள்ல ஹமாஸுக்கு ஆதரவாக கொடி பிடிச்சிட்டு போறவன் எல்லாருமே இந்த துணியை போட்டிருப்பான். இந்த கிளாத்துக்கு கெஃபியா அப்படின்னு பேரு. இந்த அம்மா இங்க மட்டும் கிடையாது, இன்னும் பல இடங்கள்ல, இன்னொரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் பேசும்போது கூட அவங்க இந்த கெஃபியா போட்டு வந்திருப்பாங்க. நான் இவங்களை பல வருஷமா டிவி டிபேட்லாம் பார்த்துருக்கேன். அதில் இவங்க பேசினாங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும், சாதாரணமாக ஊரில் ஒரு பிரச்சனை ஏதாவது நடக்குதுன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு ஜாதி தான் காரணம், பிராமணர்கள் தான் காரணம், பிராமணியன் தான் காரணம், மனுஸ்மிருதி தான் காரணம்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா அங்க போயிடுவாங்க. எவனோ 2 பேர் ஊர்ல அடிச்சுட்டு செத்துருப்பான், உடனே இதுக்கு ஜாதி தான் காரணம் அப்படின்றது. வானவில் ஆதரவு, திராவிட ஐடியாலஜி பேக்ரவுண்ட் உள்ளவங்க, அதுக்கப்புறம் 24 மணி நேரமும் விக்டிம்ஹுட், என்ன அடிமைப்படுத்துறாங்க, எங்களை அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊர்ல எல்லா பிரச்சனைக்கும் ஜாதியை கொண்டு கனெக்ட் பண்றது. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற ஒரு ஆள் கண்டிப்பா ஹமாஸுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்த அம்மையார் ஒரு சில ட்வீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பிரச்சனையை பத்தி, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை பத்தி, அவங்க அட்டாக் நடந்த அன்னைக்கு அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தா இவங்களுடைய வக்கர புத்தி எவ்வளவு வக்கரமான ஒரு ஆள் அப்படின்றது நமக்கு புரியும். So many in the decolonization academia go into hiding whenever land is being decolonized from colonial settler forces without acknowledging the vital importance of resistance that seeks to liberate occupied homelands. All decolonization talk is merely posturing. இதில் அவங்க போட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா ஸ்காலர்ஸும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்களாம். அவங்க கொலோனியல் செட்டிலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எவன்லாம் காலனி ஆதிக்கம் பண்றானோ அவனை தூக்கி தூர எரியும் போது அதை கண்டுக்காம இந்த அகாடமியில் உள்ளவங்கலாம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதாவது யூதர்கள் காலனி ஆதிக்கவாதிகளாம். அவங்க வெளியே இருந்து வந்தவங்க, பாலஸ்தீன மக்கள் தான் அங்க பூர்வக்குடிகள். அந்த பூர்வக்குடிகள் மக்களை தூக்கி போட்டுட்டு இவன் அவங்க இடத்த எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, வித்தவுட் அக்னாலஜிங் த வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த எதிர்ப்பை நம்ம அக்னாலஜ் பண்ணணும். யாரு, ஹமாஸ் பண்றது எதிர்ப்பான். அந்த எதிர்ப்பு எதுக்குன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட சொந்த நிலங்களை விடுதலை பண்றதுக்கு. யார்கிட்ட இருந்து? இந்த காலனி ஆதிக்கவாதிகள்ட்ட இருந்து. இஸ்ரேல் ஒரு காலனி ஆதிக்க நாடு. அவங்கள நம்ம விரட்டி விடணும். விரட்டி விடுற வேலை யாரு பாக்குறாங்கன்னா ஹமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க விடுதலை போராட்ட தியாகிகள். நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலன்னு இவங்க வருத்தப்படுறாங்க. ஹமாஸ் கொடி பிடிச்சிட்டு அமைதியா ஊர்வலம் போனாங்களா, இல்ல சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? எதுவுமே கிடையாது. அவன் அப்பாவிகளை சுட்டு கொன்னுகிட்டு இருக்கான். நம்ம எல்லாம் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கன்னு வருத்தப்படுறாங்க. அடுத்து 82ல ஐநா சபை ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க. என்னதுன்னா, காலனி ஆதிக்கவாதிகளுக்கு எதிராக நம்ம ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் பண்ணலாம், அதாவது ஆயுதம் தாங்கிய போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க. அந்த தீர்மானத்தை ஒருத்தன் எடுத்து போட்டிருக்கான். இவங்க உடனே ரெகுலர் ரிமைண்டர், இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அதையும் ஆதரிச்சு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஐநா சபை தான் உண்மையான ஒரு டெரர் குரூப். அவனுங்க என்னைக்குமே இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்ததே கிடையாது. எப்பவுமே எவன்லாம் துப்பாக்கி எடுத்துட்டு சுடுறானோ அவன் பக்கம் தான் நிப்பானுங்க. இவனுங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு குழந்தைங்களை போய் கொல்லலாமா? இப்ப ஹமாஸ் பண்ணது அதுதானே. நம்ம இப்ப ஆதரிக்க முடியுமா? ஆர்ம்டு ஸ்ட்ரகிள், அதாவது துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு அப்பாவிகளை கொல்றது இதுவும் ஒரு போராட்டம் அப்படின்றத இவங்க நியாயப்படுத்துறாங்க. அடுத்து இன்னொருத்தர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னதுன்னா, இந்த அப்பாவிகள் சாகிறத நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே வழி, இஸ்ரேல் அதனுடைய ஆக்கிரமிப்பை நிறுத்தணும், அதுக்கப்புறம் அப்பார்த்தைட நிறுத்தணும். இதுல இஸ்ரேல் 2 விஷயம் பண்ணுதான். ஒன்னு ஆக்குபை பண்ணுதான், இன்னொன்னு அப்பார்த்தைட். அப்பார்த்தைட்ன்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. அப்பார்த்தைட்னா என்னதுன்னா, சவுத் ஆப்பிரிக்கால ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வெள்ளக்காரங்க வாழ்ற இடத்துல கருப்பின மக்கள் வாழக்கூடாது, அவங்க யூஸ் பண்ற இடத்த இவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவினை பிரிச்சு வச்சிருந்தாங்க. வரலாற்றுல இது ரொம்ப ஒரு அருவருப்பான விஷயம். அதுக்கப்புறம் நெல்சன் மண்டேலா அவர் தான் அவங்களுக்காக போராடி அந்த கருப்பின மக்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்தாரு. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை அப்பார்த்தைட் கூட இந்த ஆள் கம்பேர் பண்றான். அதாவது அப்பார்த்தைட்
வந்து ஒரு இனவெறி, ஒரு கருப்பின மக்களுக்கு எதிராக ஏவி விடப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை. அந்த ஒடுக்குமுறையை வந்து இஸ்ரேல் பண்றாங்கன்னு இவன் சொல்றான். இப்போ இந்த அம்மையார் அதை ரீபோஸ்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் டு திஸ் மேன் அப்படின்னு போட்டு ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க திருப்பி அடிப்பாங்கல்ல. அப்ப நெத்தன்யாகு என்ன சொன்னார்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் ஓடிருங்க, நாங்க வந்து ஹமாஸ் மேல நாங்க அட்டாக் பண்ண போறோம், எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருக்கேன்னு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. என் மக்களை வந்து ஒருத்தன் கொன்னு இருக்கான், அவனை திருப்பி நான் அடிக்க போறேன், பொதுமக்கள் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் வார்னிங் கொடுத்தா உடனே இந்த மீனா கந்தசாமி, isn't this a shorthand for genocide when people who have nowhere to go are asked to leave? இனப்படுகொலையா? இஸ்ரேல் வந்து தெளிவா சொல்றாங்க, நான் வந்து ஹமாஸ் மேல தான் அட்டாக் பண்ண போறோம், பொதுமக்கள்லாம் சேஃபா போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு இவங்க சொன்னா இனப்படுகொலைன்னு கத்துறாங்க. அதுக்கு முந்தின நாள் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் இருக்கிற பொதுமக்களை அடிச்சு கொல்லும் போது உனக்கு இனிச்சிச்சு, இப்ப இஸ்ரேல் திருப்பி அடிச்சாங்கன்னா அது வந்து இனப்படுகொலை. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 9ஆம் தேதி நெத்தன்யாகு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இஸ்ரேல் ராணுவம் வந்து ஹமாஸ் இருந்த இடத்துல வந்து குண்டு போட்டாங்க. அதுக்கு இவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, நெத்தன்யாகு வந்து ஒரு வார் கிரிமினலா, போர் குற்றவாளியா, உங்க நாட்டு பொதுமக்களை ஒருத்தன் கொல்றான், அவனை திருப்பி அடிச்சா அது போர் குற்றமா? அதே நாள் இன்னொரு ட்வீட், பாலஸ்தீன கொடியை போட்டு ட்வீட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாச்சு. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இஸ்ரேல் மேல ஹமாஸ் அட்டாக் நடத்தும் போது இஸ்ரேல் திருப்பி அடிப்பாங்க. இப்ப ஹமாஸ் பண்றது எல்லாத்தையும் நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க அப்படின்னா இஸ்ரேல் திருப்பி அடிக்கும் போது நீங்க அதை தாங்கி தானே ஆகணும். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இருக்கிற ராணுவ பலத்துல ஒரே ஒரு குண்டு போட்டா மொத்த காசாவும் காலி ஆயிடும். இந்த ஒரு சின்ன அறிவு கூட இல்லாம நீ ஹமாஸ் ஆதரிச்சிட்டு இருக்க. ஹமாஸ் பண்ற எல்லாத்தினாலையும் பாதிக்கப்படுற யாருன்னா பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்கள் தான். இஸ்ரேல் வந்து ரொம்ப ரொம்ப வளர்ந்த ஒரு நாடு, அவங்க எக்கானமி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி நான் போராடுறேன், நான் வந்து பாம்பு போடுறேன், அவங்கள போய் நான் போய் கொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலமும் நீங்க செஞ்சு ஜெயிக்க முடியவே முடியாது. இது வந்து ஹமாஸுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க லீடர்ஸ் எவனுமே காசால கிடையாது, எல்லாரும் கத்தார்ல போய் ஒளிஞ்சிருக்கானுங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு, ஹமாஸ் அழிச்சு காலி பண்ணிட்டு மக்கள் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா இந்த முட்டாளுக்கு அது கூட தெரியாம ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பாவியான பாலஸ்தீன பொதுமக்களோட இடத்தை வந்து இஸ்ரேல் அபகரிச்சு அவங்க மக்களை அங்க கொண்டு வந்து உள்ள வச்சு அவங்க வந்து அவங்கள விரட்டி விட்டாங்க பாலஸ்தீன மக்களை. அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக, அந்த காலனி ஆதிக்கவாதிகளுக்கு எதிராக தான் ஹமாஸ் வந்து போராட்டம் பண்றாங்க. இவங்க வந்து விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல. எனக்கு என்ன கேள்வினா, ஹமாஸ் நடத்துற இந்த விடுதலை போராட்டத்துல ரேப், பெண்களை கற்பழிக்கிற அந்த விஷயமும் உள்ள வருமா அப்படின்றதையும் நம்ம வந்து கேட்கணும் அவங்கள பார்த்து. ஏன்னா போன வருஷம் நடந்த அந்த தாக்குதல்ல ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து ரேப் பண்ணிருக்காங்க. பல பெண்கள், 50க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறை வந்து நடக்கவே இல்லை, ஹமாஸ் வந்து ரொம்ப யோக்கியம் அப்படிலாம் பேசுவானுங்க. ஆனா நியூயார்க் டைம்ஸ் வந்து எப்பவுமே ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவங்க, இஸ்ரேலுக்கு எப்பவுமே எதிராக தான் இருப்பாங்க. அவங்க ஒரு கட்டுரை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க, How Hamas Weaponized Sexual Violence on October 7 அப்படின்ற இந்த கட்டுரை வந்து மிக மிக முக்கியமானது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப கிராஃபிக்கா இருக்கும், ரொம்ப வயலண்டா இருக்கும். இது வந்து நியூயார்க் டைம்ஸ், உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பத்திரிகையில ஒன்னான நியூயார்க் டைம்ஸ் நடத்தின, அவங்களே போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு விஷயம் இது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. A 2-month investigation by the Times uncovered painful new details establishing that the attacks against women were not isolated events but part of a broader pattern of gender-based violence on October 7. இது வந்து அங்கொன்னும் இங்கொன்னுமா நடக்கல, இது ஒரு பேட்டர்னா, இது ஒரு திட்டமிட்டு பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து 30 பெண்கள், women and girls அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பெண்களோட உடல்கள் வந்து எப்படி கடந்துச்சு அப்படின்னா, கால் விரிஞ்சி, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி, அவங்களுடைய ஜெனிட்டல் ஏரியா, பிறப்புறுப்புல வந்து அபியூஸ் நடந்திருக்குன்றதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது. ஒரு பெண்ணுடைய உடல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க தொடையிலையும் அவங்க வயிற்று பகுதி கீழே, அதாவது அவங்களுடைய பெண் உறுப்புக்கு பக்கத்தில் ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க. ஆணி கிடையாது, ஆணிகள். நியூயார்க் டைம்ஸ் அதுதான் சொல்றாங்க. டசன்ஸ் ஆஃப் நெயில்ஸ், ஏகப்பட்ட ஆணியை அவங்க தொடை பகுதியிலையும் அவங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியிலையும் சுத்தி வச்சு அந்த ஆணியை அவங்க உடம்புல அடிச்சு அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க. ஒரு மிருகம் கூட இப்படி செய்யாது. ஒரு விலங்கு, ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு விலங்கு கூட அடுத்த உயிரை வந்து இப்படி கொடுமைப்படுத்திலாம் கொள்ளாது. இன்னொரு இடத்துல 2 இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த பெண்கள் அந்த ராணுவ வீரர்களை வெஜைனாலேயே துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு இருக்கானுங்க. இன்னொரு இடத்துல ஒரு பெண்ணை வந்து ஹமாஸ் ரேப் பண்றாங்க. ரேப் பண்ணும்போது இன்னொருத்தன் என்ன பண்றான், பாக்ஸ் கட்டரை வச்சு அந்த பொண்ணோட பிரஸ்ட்டை வந்து அறுக்குறான். பிரஸ்ட்டை அறுத்து இன்னொருத்தன் கிட்ட அதை தூக்கி போடுறான். அவனுங்க அதை வச்சு விளையாடி இருக்கானுங்க. ஒரு நல்ல மனநிலை கொண்ட எவனுமே இப்படி செஞ்சிருக்க மாட்டான். கண்டிப்பா இது வந்து மிருகத்தை விடவும் கொடூரமா இருக்கு. இந்த விஷயத்தை பண்ண ஹமாஸை தான் இவங்க எல்லாம் ஆதரிச்சிட்டு இருக்காங்க. ஹமாஸினுடைய நோக்கம் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும், அவங்க எல்லாம் பாதுகாப்பா வாழணும், நிம்மதியா வாழணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரே நோக்கம், இஸ்ரேல் மக்களை ஹர்ட் பண்ணணும், யூதர்களை கொல்லணும்.
இனிமேல் எவனாவது ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தான் அப்படின்னா அவன் மூஞ்சில தூக்கி அடிங்க இந்த கட்டுரையை. இந்த மீனா கந்தசாமி அப்படின்றவங்க நாங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்? பெண்களுக்கு எதிராக ஒருத்தன் வன்முறை பண்றான், பெண்களை ஒருத்தன் ரேப் பண்றான், அவனுக்கு எதிராக பேசுறதை விட்டுட்டு அவனுக்கு கொடி பிடிச்சிட்டு திரியிற ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல்ல வாழ்ற யூதர்கள் எல்லாம் ஐரோப்பால இருந்து கிளம்பி வந்து அங்க இருக்கிற பாலஸ்தீன மக்களை விரட்டி விட்டுட்டு இவங்க வந்து அந்த இடத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க, அவங்க வந்து காலனி ஆதிக்கவாதிகள் அப்படின்னு பேசுறாங்கல்ல. நான் ஒரு மேப் ஒன்று காட்டுறேன். இது வந்து இன்னைக்கு இருக்கிற மத்திய கிழக்கு நாடு, மிடில் ஈஸ்ட். ஓகேவா? இங்க 22 அரபு நாடுகள் இருக்கு. இந்த 22 அரபு நாடுகள்ல 481 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மொத்த நிலப்பகுதியும் 5 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ்க்கும் அதிகம். அதாவது மொத்த மத்திய கிழக்கு நாடுகளும் இப்ப இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இஸ்லாமிய அரசாங்கங்கள் அரபு நாட்டில இருந்து கிளம்பி வந்து மொத்த இடத்தையும் ஆக்குபை பண்ணி அவங்க கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்காங்க. இப்படி மொத்த ஏரியாவுமே ஒரே ஒரு குரூப், அரபு மக்கள் அப்படின்ற அந்த ஒரு குரூப்பு கீழேயும் ஒரு மதத்தின் கீழேயும் வந்திருக்கு. இப்போ அந்த மேப்ல நீங்க ஒரு கார்னர்ல ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அந்த புள்ளி தான் இஸ்ரேல். இவங்க வந்து யாரு இன்னைக்கு காலனி ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, யாரோட இடத்தெல்லாம் இவன் திருடி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இஸ்ரேல் தான் அந்த சின்ன ஒரு டாட். இஸ்ரேலோட மக்கள் தொகை வந்து 7.2 மில்லியன், அதாவது 72 லட்சம் பேர் தான். இஸ்ரேல் நாட்டினுடைய நிலப்பகுதி வந்து 0.00855 மில்லியன் சதுர மைல். கம்பேர் பண்ணி பாருங்க, 5 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் எங்க இருக்கு, இஸ்ரேல் வந்து 0.00. ஈஜிப்ட், சூடான், லிபியா, அல்ஜீரியா, மொராக்கோ, லெபனான், சிரியா, ஈராக், ஜோர்டன், சவுதி அரேபியா அப்படின்ற மாதிரி அந்த மொத்த மிடில் ஈஸ்டும் இன்னைக்கு அரபு மக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இவனுங்க அதெல்லாம் விட்டுருவானுங்க. சின்ன ஒரு நாடா இருக்கிற இஸ்ரேல் மேல இவங்களுக்கு அவ்வளோ காண்டு. இவங்க சொல்ற மாதிரி இஸ்ரேல் வந்து காலனி ஆதிக்கம் பண்ற ஒரு நாடும் கிடையாது. அவங்க பூர்வ நாடு, அவங்க பூர்வ குடிக்கு அவங்க திருப்பி வந்திருக்காங்க. அது பொறுக்காம தான் இவங்க இஸ்ரேலை வந்து விரட்டி விட்டதுல முழு குறியா இருக்காங்க. இடதுசாரிகள் எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்க. அவங்க புத்தியே இதுதான். அதை வந்து நீங்க மாத்தவே முடியாது. நாங்க வந்து ஒடுக்கப்பட்டிருக்கோம், சமூக நீதி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவன்லாம் வரானோ அவன் எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பான், ஹமாஸ்க்கு ஆதரவாக தான் இருப்பான். இதுல ஃபன்னியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மீனா கந்தசாமி ஒரு பக்கம் அவங்க ப்ரொஃபைல்ல வானவியல போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் ஹமாஸ் போடுற அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷாலையும் போட்டிருக்காங்க. காசால நீங்க இந்த எல்ஜிபிடிக்கு ஆள் அப்படின்னு தெரிஞ்சாலோ இல்ல நீங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாலோ உங்களை வந்து ஹமாஸ் கொன்னே போட்டுருவாங்க. அது எப்படின்னா, உங்க கண்ணை கட்டி உங்க கையை கட்டி உங்களை ஒரு மாடிக்கு கொண்டு போய் அங்கிருந்து தள்ளி விட்டு கொள்ளுவாங்க. பாலஸ்தீன கொடி ஆட்டுறதெல்லாம் சரிதான், நான் பிரைடு கொடி காட்டுறேன், எல்ஜிபிடிக்கு கொடியை காட்டுறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா மாடியில இருந்து உங்களை தள்ளி விட்டு உங்களை கொன்னே போட்டுருவானுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.